நல்ல ஒரு ஃபேண்டஸியான மூவி பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஒரு படத்த பாருங்க. இன்னொரு படம்னா சாலமன் கேன்னு ஒரு படம் ஒண்ணு. இது தமிழ் டப்பிங்கோட இருக்கு. 2009ல வந்த படம். இது என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ ஹீரோ ஒரு அரச குடும்பத்தில சேர்ந்த ஒரு ஆளு. ஸ்டார்ட்டிங்லேயே எல்லாத்தையும் கொடூரமா கொல்ற மாரிலாம் காமிச்சிருப்பானுங்க. ஒரு பெரிய சாத்தான் ஒண்ணு இருக்கு. அத அழிக்க போம்போது அவர் கொல்ல முடியாம ஹீரோ வந்து அந்த கொடிய சாத்தான்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துறாப்புல. அதுக்கப்புறம் இனிமே நம்ம எந்த போர்களுக்கும் போகக்கூடாது, வைக்கக்கூடாது. இனிமே ஒரே அஹிம்சை வழியா நம்ம போவோம் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. கடைசியில பார்த்தா அவரு ஒரு பக்கம் ஹீரோ வந்து அரச குடும்பத்தலாம் தவிர்த்து அவர் ஒரு பக்கம் அவர் பாட்டுல ஒரு பக்கம் போறாப்புல. போகும்போது ஹீரோ வந்து ஒரு ஃபேமிலி ஒண்ணு பார்க்குறாப்ப, அந்த ஃபேமிலியோட அவரு போய் வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலில ஒருத்தன வந்து கொல்றாங்க. இத பார்த்து நம்ம டென்ஷன் ஆன ஹீரோ அஹிம்சை வழியில போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள மறுபடியும் தூண்டி விட்டு மறுபடியும் நம்மள சண்டைக்கு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோ வந்து அந்த சாத்தான தேடி கண்டுபிடிச்சா கொல்றானா இல்லையா? அதான் ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்காங்க. படம் பார்க்குற ஒரு ஓரளவுக்கு ஓகே மாரி தான் இருக்கு. ஏன்னா 2009ல எடுத்திருக்கானுங்க. அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் நம்ம ஓகே பார்க்கணும். விஎஃப்எக்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம படம் பார்க்கும்போது ஒரு எப்படி ஒரு டிஃபரெண்டா கதை இருக்கிற மாரியே இருக்கு. ஆனா எப்படி சொல்றது? ஒரே சூனியக்காரி அந்த ஊரே ஆட்டி படைக்கிற ஒரு சாத்தான். அந்த சாத்தான வந்து நம்ம ஹீரோ கொண்டானா இல்லையா? அப்படின்னு ஒரு மெயினா ஒரு கான்செப்ட் உள்ள வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. தமிழ் டப்பிங்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாரியே இருக்கு. ஏன்னா 2009ல எடுத்தா எப்படி இருக்கு? அப்படித்தான் ஒரு மாரியா விட்டு விட்டு வர மாரி. இது கொஞ்சம் தமிழ் டப்பிங்கு கொஞ்சம் எப்படி சொல்றது? இங்கிலீஷ்லயும் பேசுறாங்க, தமிழ்லயும் பேசுறாங்க. அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறனால இந்த படத்த பார்க்கலாம். படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு எப்படி சொல்றது? நம்ம ஃபேண்டஸியான மூவி இந்த சூனியக்காரி, இந்த ஒரு சாத்தான் ஊரே ஆட்டி படைக்கிற சாத்தான் கொல்ற மாரி ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க. படம் ஒரு ஓரளவுக்கு ஆனா இதுல நடிச்ச நம்ம ஹீரோ வந்து நம்ம எப்படி சொல்றது? நம்ம உள்வரின் மாரியே இருப்பாப்புல ஒரு பக்கம் பார்த்தா. அதுல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டுல இருந்து எல்லாமே அவரு ஒரே சண்டை பயிற்சியா தான் இருக்கு. என்னடா ஒரு மாரியா போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி சொல்றது? நம்ம வில்லன் ஃபேஸ ஒழுங்காவே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. படம் ஒரு ஓரளவுக்கு ஓகே மாரி தான் இருக்குங்க. சரி வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது.